பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினந்தோறும் நம்ம ஒரு வேத பகுதியை தியானிச்சுட்டு வரோம். இங்க சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கு. மரங்கள்ல பொதுவா நிறைய பறவைகள் கூடு கட்டும் இல்லைங்களா? அதுல ஸ்பெஷலானது கழுகுனுடைய கூட நம்ம பார்க்கும்போது, அது தன்னுடைய குஞ்சுகள் பிறக்கிறதுக்கு அந்த முட்டை பொரிக்கும் போதே அதுக்கான கூட்டை அது ஆயத்தம் பண்ணுது. முதல்ல கூர்மையான முட்கள், அந்த மாதிரி மரக்குச்சிகள், அதற்கு பின்பதாக நார், அதுக்கடுத்த லேயரா ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல உள்ள பொருட்களை வச்சு அந்த கூட்டை தன்னுடைய குஞ்சுக்காக அது அரேஞ்ச் பண்ணுது. ஆனா அந்த அந்த கழுகினுடைய குஞ்சுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதுக்குள்ள இருக்கிறதற்கு அந்த தாய் சம்மதிக்குது. அதற்கு பின்பதாக அது பறக்க வேண்டும். அது எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அந்த கழுகு உண்டானதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறணுன்றதுக்காக அந்த தாயே தன்னுடைய கழுகு குஞ்சினுடைய சௌகரியமான சில சூழ்நிலைகளை அது எடுக்கிறது. முதல்ல பஞ்சு போன்ற காரியங்களை எடுக்கும்போது கொஞ்சம் அந்த கழுகினுடைய குஞ்சுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த நார் போன்ற இதுல அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம்னு நினைக்கும் பொழுது அதையும் அதை ரிமூவ் பண்ணும் பொழுது அடுத்து முட்களால குத்தப்படுது. அப்பவும் அந்த கூட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தாய் கழுகு என்ன செய்கிறது, தன்னுடைய குஞ்சை மேல இருந்து அது கீழே தள்ளுது. தன்னுடைய குஞ்சை அது தள்ளுகிறது அதை அழிப்பதற்காக அல்ல, அது உருவாக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றி அது உயரங்களிலும் உன்னதங்களிலும் பறப்பதற்காக தான் தாய் கழுகு அவ்விதமாக செயல்படுகிறது. இது போலதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். உபாகமம் 32வது அதிகாரத்துல 11வது வசனத்துல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டிகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டிகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல இருந்த சிச்சுவேஷன், நல்ல கம்ஃபர்டபுளா இருந்த சூழ்நிலை, நல்ல எல்லாமே சௌகரியமா இருந்த நிலைமை திடீர்னு ஒரே நாள்ல தலைகீழாய் மாறி தோல்வி நிமித்தமாக நான் இருக்கிற சூழ்நிலைகள் அசௌகரியமா இருக்கிறது, நான் விழுந்து போயிருவேனோ. அந்த கழுகினுடைய குஞ்சு மேல இருந்து கீழே விழும் பொழுது அதனுடைய இருதயத்துல எவ்வளவு பயங்கள் நிரம்பி இருக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சது லைஃப்ன்னு நினைச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதற்காக தேவன் உங்கள் கூட்டை கலைக்கவில்லை, உங்களை கீழே தள்ளவில்லை. காரணம், நீங்க கீழே விழ போகும் பொழுது அதற்கு முன்பதாகவே அவர் தமது செட்டைகளினால உங்களை சுமந்து செல்வார். ஆகவே உங்களுடைய கூடு கலைக்கப்பட்டது போல உணர்கிறீர்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் மாறினது போல உணர்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய உன்னத நோக்கத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே ஒரு பிரச்சனை, ஒரு அசௌகரியமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதிக்கிறார்னு கேட்கறத காட்டிலும் எதற்கு என்னை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற யோசனை நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்ற வழிவகுக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.